இந்த தேவனுடைய வார்த்தை ஏட்டு சுரக்காய் இல்லை. ரைட்? இந்த வார்த்தை நமக்கு மாம்சமாக வேண்டும். என்னுடைய 35 ஆண்டு கால கிறிஸ்தவ வாழ்க்கையில், விசுவாச வாழ்க்கையில் 4 நூற்றாண்டுகள் இந்த வார்த்தை இந்த புக்கில் தான் இருந்தது. ரைட்டு? மண்டையில் தான் இருந்தது. அனுபவமாக மாறவில்லை. மாம்சமாக வேண்டுமென்றால் அனுபவமாக மாற வேண்டும், ஆசீர்வாதமாக மாற வேண்டும், இல்லையா? பாருங்கள், தேவன் அநேக ஆசீர்வாதங்களை எழுதி தந்திருக்கிறாருங்க. எத்தனை சதவிகித கிறிஸ்தவர்கள் அவற்றை அனுபவிக்கிறார்கள்? கொஞ்சம் யோசிங்க. வெகு சிலர் தான் கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கிறார்கள். ஒரு சிலருக்கு தான் 1 பேதுரு 2:24 அந்த வார்த்தை மாம்சமாகுது. அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? அவருடைய தழும்புகளால் குணமானோம். We are healed by his stripes. எத்தனை பேருக்கு அனுபவமாக இருக்குது? எனக்கு 25 ஆண்டுகள் இந்த வார்த்தை மாம்சமாகவில்லைங்க. கொலஸ்ட்ரால், தைராய்டு, அப்புறம் டயபெட்டிஸு. ஐ ஹாவ் பீன் டேக்கிங் மெடிசன்ஸ் ஃபார் 12 இயர்ஸ். 12 வருஷம் நான் மாத்திரை எடுத்துகிட்டு இருந்தேங்க. சத்தியத்தை சரியாக அறிஞ்சேன் பாருங்கள். ஒரு வியாதி இல்லைங்க. ரைட்? அந்த 1 பேதுரு 2:24 எனக்கு மாம்சமாக மாறிவிட்டது. ஏனென்றால் சில சத்தியத்தை நான் அறிந்து கொண்டேன். முதலாவது நான் அறிந்த சத்தியம் என்ன தெரியுமா? எந்த அளவுக்கு தேவன் என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறார் என்பதை அறிஞ்சங்க. ஹவு மச் ஐ ஹவ் பீன் குவாலிஃபைட் ஆன் த டே ஆஃப் மை சால்வேஷன். நான் என்னைக்கு மறுபடி பிறந்தேனோ அன்றைக்கே தேவன் என்னை அப்பழுக்கவற்றவனாக மாற்றிவிட்டார். என்னிடத்தில் பழுது ஒன்றுமில்லை. எதனால நான் நீதிமானானேன்? எதனாலே நான் பரிசுத்தமானேன்னு தெரியுமா? என்னுடைய ஜபத்தினாலேயோ, என்னுடைய பக்தியினாலேயோ, என்னுடைய கீழ்ப்படிதலினாலேயோ அல்ல. எப்படி நான் பரிசுத்தவானானே? 1 கொரிந்தியர் 1:31 எனக்கு மாம்சமாயிற்று. அதில் பவுல் சொல்கிறார் பாருங்க, அவரே எவரே இயேசுவையே பிதா அவருடைய அனந்த ஞானத்தின்படி எனக்கு பரிசுத்தமாக்கிட்டாருப்பா. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நான் இப்போ பரிசுத்தவானுங்க. என்னிடத்தில் பழுது ஒன்றும் இல்லை. நான் எப்படி நீதிமானானேன்? என்னுடைய பக்தியினால் அல்ல, இயேசுவையே எனக்கு நீதியாக்கிட்டார். அதனால தான் இந்த பாட்டை நான் இப்படி மாற்றி பாடுறேன். இயேசு என் நீதி, இயேசு என் பரிசுத்தம், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு உன் நீதி, இயேசு உன் பரிசுத்தம், இயேசுதான் உனக்கு எல்லாம் எல்லாம். பழுதொன்றுமே உன்னில் இல்லை, இயேசுவே உனக்கு எல்லாமானார். இப்போ நான் அப்பழுக்கற்றவன்க, குற்றச்சாட்டப்பட முடியாதவன், பரிபூர்ணமானவன். இந்த நாலேஜ் வந்து பாருங்க, வியாதியை காணும், வியாகுலத்தை காணும், விரக்தியை காணும், விபத்துக்களை காணும், கடன்காரங்களை காணும், கடன் பிரச்சனையை காணும், கடனையும் காணும். அப்படித்தானே இருக்கு. when you know the truth shall set you free. வியாதியிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை, அவமானத்திலிருந்து விடுதலை, சந்தேகத்திலிருந்து விடுதலை, அவிசுவாசத்திலிருந்து விடுதலை, விடுதலை விடுதலை விடுதலை. வெற்றிக்கு அளவே இல்லைங்க. ஆகையினால்தான் நான் உங்கள் முன்னால் தைரியமாக நின்று பேசி கொண்டு இருக்கிறேன். சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ள நீங்கள் சீரியஸாக இருந்தீங்கன்னா என் செய்திகளை கேளுங்க. அதன் போக நான் அறிமுகப்படுத்துகிற பாருங்கள், இந்த புஸ்தகங்களை வாங்குங்க. ஒரு சாதாரண வாழ்க்கைக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்காதீர்கள். தேவன் உங்களை நம்பி இருக்கிறார். எந்த அளவு நம்புகிறார்? நீங்கள் 21வது நூற்றாண்டின் தேவர்களாக இருந்து உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய ட்ரபிள் ஷூட்டராக தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறாரா இல்லையா? ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.